வேலூரில் கன்வென்ஷன் பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த பாஸ்டர் ஒரு வீட்டில் மத்தியானம் சாப்பாடுன்னு என்னை கூப்பிட்டார். அவருடைய ஸ்கூட்டரை நான் ஓட்டுனேன், அவர் பின்னால் உட்காந்துட்டார். இந்த வீட்டுக்கு முன்னால் போயிட்டேன். வீட்டுக்கு இடதுபுறத்தில் ஒரு சாக்கடை குளம், 2-3 எரும மாடு மெய்மறந்து வெயில் நேரத்தில் குழு குழு ஊட்டியில் இருக்கிறது போல குளிச்சிட்டு இருந்தது. நான் ஸ்டாண்டை போட்டுட்டு இருந்தேன். அவர் தான் கையெடுப்பில் வச்சுருந்தா ஒயிட் அண்ட் ஒயிட், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி ஒரு ஒயிட் ஜிப்பா. நல்லா தான் குளிச்சிட்டு இருந்த இந்த எரும மாடு என்ன நடந்துச்சோ தெரியல, இவர் வெள்ளையும் சொல்லையுமா நிற்கிற பார்த்து அமைதியாக பேக்கில் நைஸாக நடந்து வந்து இந்த பாஸ்டர் பின்னால் ஒரு உரைச்சிட்டு அப்படி போயிடுச்சு. இவர் மேலெல்லாம் அந்த சாக்கடை தொழி சொட்டு 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 சொட்டுன்னு சொட்டிட்டு இருக்கு. அப்போ பார்த்து அந்த வீட்டம்மா கதவு திறந்து, பிரதர் வாங்க, பாஸ்டர் வாங்க. எனக்கு பரலோக கதவே திறந்தது போல இருந்துச்சு. காரணம், காலையிலேருந்து ஃபாஸ்டிங், எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு எனக்கு ஏக்கம். நான் உள்ள ஓடிச்சேன், பாஸ்டருக்கு உள்ள வர வைக்கும். ஏன்னா தான் முதுகில் ஒட்டி இருக்க சாக்கடை குளத்தில் ஒரு பகுதி உள்ளே போனால் உள்ளேயும் கொட்டும். உள்ள வாங்க பாஸ்டர், உள்ள வாங்க. இவருக்கு போகல, வெளியிலே நின்றுட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு தெரிஞ்சுது, மேலெல்லாம் சாக்கடை. சரி பாஸ்டர் வெளியே நில்லுங்க, ஹஸ்பண்டுடைய லுங்கி தாரேன், வெளியே உடுத்துங்க. சாக்கடையோட எப்படி பரலோகத்து போகிறது? பாவ சாக்கடை ஒட்டிட்டு இருக்குது. இவருக்கு அந்த எரும மாட்டு மேல வந்ததே ஒரு கோபம். எரும மாடு எரும மாடு எரும மாடு. வீட்டுக்குள்ள போறத அந்த எரும மாடு தடுத்துட்டு. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா சில பஸ்ஸில் எரும மாடுகள் உரசும். அங்கே போனால் உரசும், இங்கே போனால் உரசும். பிறகு கரைப்பட்டு நின்று நம்ம தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடும். ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். சிலருக்கு குற்ற மனசாட்சி அப்பதான் வாதிக்கும். நீ எப்படிடா பரலோகத்து போவா? உன் அந்தரங்க பாவம் எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்போதான் சாத்தான் பிட்டு 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 பிட்டு, இன்னைக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு என்ன பண்ணா, அண்ண பண்ணா, ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்ணா, ஆய் பூய், உள்ளே போக முடியாமல் போயிடும். உள்ளே போக முடியாமல் போயிடும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, மத்த 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் 2 கூட்டமாய் ஜனங்களை பிரிப்பார். வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிப்பார். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். எப்பொழுது ஆண்டவரே உம்மை தாகமுள்ளவர்களாய் பசி உள்ளவர்களாய் நாங்கள் கண்டோம் என்று சொல்வார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நெருக்கிற அந்த கூட்டத்தாரை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அதான் பாக்கி. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைகிறது மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கி. அதுதான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.